அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரிலே தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தவறான வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை அதற்கான மறுப்புகளோடு நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் தனி மனிதர்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக சித்தரித்து அவர்களுக்கு அளவு கடந்த மரியாதை செய்யக்கூடியவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால், பெரியார்கள் நபிமார்கள் நல்லவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பொருள்கள், அவர்கள் பயன்படுத்திய சாதனங்கள், அவர்களுடைய கைகால்பட்ட இடங்கள், அவர்கள் விட்டு சென்ற அடையாள சின்னங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கிறது, இவைகளெல்லாம் ஒரு புனித பொருள்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கூட ஒரு சக்தி இருக்கிறது என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட இடம், இவர்கள் யாரை பெரியார்கள் என்று நினைக்கிறார்களோ அவங்கள அடக்கம் செய்யப்பட்ட இடம், இதுக்கெல்லாம் கூட ஒரு தனி பவர் இருக்கிறது. அந்த கபரை தொட்டாலே ஒரு பாக்கியம், அவங்களுடைய பயன்படுத்தின பொருளை போய் பார்த்தாலே ஒரு பாக்கியம் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் நிலவுகிறது. எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தலைமுடி என்று வைத்துக்கொண்டு அதற்கு ஒரு பெரிய தர்காவே கட்டியிருக்கிறார்கள் காஷ்மீரில். ஹசரத் பால் தர்கான்னு அதுக்கு பேர். அது மிக பிரம்மாண்டமான ஒரு தர்கா. அது என்ன தர்கான்னா, ரசூலுல்லாஹ்வுடைய முடி அங்கே இருக்குதான். அதை வருஷத்துக்கு ஒருக்க அதுக்கு கந்தூரி நடத்தி அதை எல்லாரும் பார்த்து அதில் ஒரு பெரிய பேரானந்தத்தை அடையலாம், பெரிய பரக்கத்தை அடையலாம் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்படியெல்லாம் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டால், இது சம்பந்தமாக சில ஹதீஸுகள் இருக்கிறது. அதை முழுமையாக இவர்கள் ஆய்வு செய்யாமல் அதை அறகுறையாக புரிந்து கொள்கிற காரணத்தினால் இந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரமாக என்னென்னலாம் வைக்குவாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஹஜ்ஜிக்கு போனோம் என்றால் சஃபா மர்வா என்ற அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஓடுவது நமக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓடணும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வரணும். இதை வைத்து இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா என்ற இந்த மலை குன்றுகள் அல்லாஹ்வுடைய சின்னங்களிலே உள்ளவை, அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற சின்னங்கள் என்று குர்ஆனில் இருக்கிறது. இதை வைத்து கொண்டவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சஃபாங்கிறது ஒரு மலை கல்லு தானே, அதில் போய் அங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து அங்கே போகணும் என்று ஏன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மலையில் ஹாஜரா அம்மா அவர்களுடைய பாதம் பட்டது. அவங்க தண்ணிக்காக அலைவாங்கல்ல, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் மக்கா இருக்கிற இந்த காபா இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ காபாவும் கிடையாது, மக்களும் கிடையாது, ஊரும் கிடையாது. அந்த இடத்துல கொண்டு போய் விட்ட உடனே தண்ணீருக்காக அவங்க தடுமாறி என்ன செய்வாங்கன்னா, யாராவது வியாபாரிகள் வர்றாங்களா, குழந்தை தண்ணீருக்காக இயங்கும் பொழுது என்ன செய்வாங்க, சஃபா மலையில் ஏறி இப்படி பார்ப்பாங்க, யாராவது தென்படுறாங்களான்னு. ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, மர்வா மலையில் போய் ஏறி பார்ப்பாங்க. அந்த அம்மாவுடைய பாதம் பட்ட இடத்துல அதுவே ஒரு புனிதமானதுங்கிற காரணத்தினால அல்ல அதில் போய் நம்மளையும் போக சொல்கிறோம். ஆதாரம், சஃபா மர்வாங்கிற இடத்துல நம்ம ஓடணுங்கிறது மார்க்கத்தின் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எதனால் அது புனிதத்தனமாக புனித இடமாக ஆகிவிட்டது என்று சொன்னால், சஃபா மர்வாவில் அப்படி என்ன அதிசயம் ஒன்றுமே கிடையாது. அது கல்லு தான், அது ஒரு மலை குன்று தான். அதனால் இது எதுக்கு சிறப்பு கிடைத்தது என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு பெண்மணியுடைய, ஒரு மகான் பெண்மணியுடைய பாதம் அதில் பட்ட காரணத்தினால் அதுவே புனித சின்னமாக மாறிவிட்டது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நம்ம பெரியார்களுடைய கால்பட்ட இடம், கைப்பட்ட இடமெல்லாம் புனிதம் என்று தெரிகிறது என்று இப்படி என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஹாஜரா அம்மாவுடைய பாதம் இந்த 2 இடத்துல மட்டும்தான் பட்டுச்சா? ஹாஜரா அம்மாவுடைய பாதம் அந்த மக்காவில் அவங்க இருக்கிறாங்க,
மக்காவில் உள்ள எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பாதங்கள் பட்டிருக்கு. குழந்தையோட விளையாடி இருப்பாங்க. அவ்வளவு இடமுமே ஒரு பாதம் பட்ட இடம் தானே. அப்போ அந்த இடத்தையெல்லாம் அல்ல புனிதம் ஆக்கலையே. அல்லாஹ் அங்கீகரிச்சா தான் ஒன்று புனிதமாக ஆக நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த சஃபா மர்வா எதனால் புனிதமாச்சுன்னு கேட்டால் அந்த ஹாஜரா அம்மா அதில் ஏறி நின்றதனால் புனிதமாகவில்லை. அல்லாஹ் அதை புனிதம் என்று சொன்னதனால் புனிதமாக இருக்கிறது. புனிதம் என்று டிக்ளேர் பண்ணக்கூடியது அல்லாஹ் தானே தவிர பெரியார்கள் உட்கார்ந்த இடம் நின்ற இடம்னு நம்மளா தீர்மானித்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என்ன செய்யலை, அல்லாஹ் நமக்கு தரலை. அது மாத்திரம் நமக்கு புனிதத்தலமாக ஆகியிருக்குது. அது உண்மை. அது ஏன் ஆனது? ஹாஜர் அம்மாவுடைய பாதம் பட்டதுனால ஆச்சுன்னா அவங்க பாதம் பட்ட எல்லா இடமும் என்ன இருக்குன்னு புனிதத்தலமாக ஆகியிருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அதில் ஹாஜர் அம்மாவுடைய பாதம் மட்டும்தானே பட்டுச்சு. அபூஜஹல் பாதங்கள் அதில் தான் பட்டுச்சு. எல்லா கெட்டவர்களுடைய பாதங்களும் என்ன செய்யும், அதில் தான் பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதில் தியாகத்தை தான் பார்க்குறான். அதில் அவங்களுடைய பாதம் பட்டதுனால அது புனிதம் என்று பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளை கை குழந்தையோடு அந்த இடத்துல இருப்பதற்கு ஒத்துக்கொள்கிறாங்க. ஊர் இல்லை, மக்கள் இல்லை, யாரும் வசிக்கலை. அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று தைரியத்தோட ஒரு காட்டில் பாலைவனத்தில் அவர்கள் தியாகம் செய்து இருந்தாங்க பாருங்க. அந்த தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த சபா மர்வாங்கிறத என்ன செய்ய நம்மளும் ஓடணும் அப்படின்னு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அது தியாகத்தினால தானே தவிர பாதம் பட்டதுக்காக வேண்டி கிடையாது. இதை விளங்காம என்ன செய்யறாங்க, அவுலியாக்களுடைய பாதம் பட்டதெல்லாம் புனிதமாகி விட்டது, அவங்க கைப்பட்டா புனிதம், கால் அதை கையை தொடுத்துன்னு முத்தம் போடுறாங்க. சேகன் பெரியார்னு வச்சுக்கிட்டு அவர் முசாவை பண்ணாலே புனிதமாகி விடுமா, அவரை பார்த்தாலே புனிதமாகி விடுமா, அவர் கையிலேருந்து 50 காசு வாங்கிட்டு வருவாங்க. இவன் ஆயிரக்கணக்காக நன்கொடையை கொடுத்துவிட்டு லட்சக்கணக்கா அவங்க கைனால என்ன செய்வாங்க, ₹1 அதை கொடுப்பாராம். அந்த ₹1 காயின்ஸ் வாங்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அத்தை கோடி ரூபா மதிப்பு உள்ள மாதிரி புட்டி புட்டி என்ன செய்வாங்க, அதை பாதுகாத்து வைக்கிறாங்க. என்னத்தினால? அவர் கைப்பட்ட ரூபாய், இது சாதா ரூபாயா, இது அவுலியா கையால் எடுத்து தந்த ரூபான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இப்படியெல்லாம் நம்புகிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதற்கு இந்த வசனத்தில் இதுக்கு ஆதாரமாகுமா? சஃபா மர்வா புனிதம்னா சஃபா மர்வா புனிதம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதில் இவங்க டெவலப் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க, இது எல்லாருக்கும் இது உரியதுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒத்தஹிதும் மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசித்த இடத்திலே நீங்கள் ஒரு தொழுகையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மகாம இப்ராஹிமில் நம்ம இப்பவும் தொழுகிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துல நீங்கள் தொழுங்கள் அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அவர் பாதம் பட்ட இடம் என்பதற்காக சொல்கிறான். அந்த ஒரு இடத்துல பாதம் பட்டுச்சு அவருக்கு. மக்கா முழுசும் அவர் பாதம் பட்ட இடம் தானே, எங்கே வேண்டாலும் தொழலாம் தானே. மக்காம இப்ராஹிம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லாஹ் சொன்னதில் இருந்து பாதம் பட்டதுக்காகலாம் கிடையாது. இப்படியெல்லாம் காட்டுவார்களே. ஆனால் நீங்கள் 2 விஷயங்களில் தெளிவாக இருந்தால் உங்களை குழப்ப முடியாது. முதல்ல மகான்களுடைய கைப்பட்டது, கால்பட்டது, அவங்க பயன்படுத்தின பொருள் இதெல்லாம் புனிதம், அவங்க விட்டு சென்றதெல்லாம் புனிதம்ங்கிறீங்கல்ல. மகான் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை சொல்லுங்க. முதல்ல நபிமார் இப்ராஹிம் நபியை கண்டுபிடிச்சிடலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சிக்கிடுவோம். வேற நீ அடங்கி இருக்கிற இந்த கபூரில் அடங்கி இருக்கிறதெல்லாம் மகானா? எதை வச்சு நீ மகான்னு கண்டுபிடிச்ச? மகான்னா உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் தானே மகானு. ஒரு ஆளுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்குதா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்? முதல் நாள் அதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல் 2 நாட்கள் தலைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதே உரையில்? மகான் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது. நாம் மகான் என்று நினைத்த எத்தனையோ பேர் நரகவாசிகளாக இருப்பார்கள். நம்ம கெட்டவன் என்று நினைத்த எத்தனை பேர் மகான்களாக அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள். மகான்களே உனக்கு கண்டுபிடிக்க இயலாதுங்கும் போது ஜிப்பா போட்டோன்னா மகான்கிற, தலப்பா கட்டினா மகான்கிற, ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரியா போதையில் இருக்கிற மாதிரி இப்படி இருந்தான்னா அவனுக்கு போய் மகான்கிறீங்க. என்ன மகானுக்கு என்ன இதான் மகானுக்கு அளவுகளா? இது மாதிரி நீங்கள் நாங்கள் யாருமே இருக்க இயலாதோ, ஏமாத்திரம் அப்படி இருக்க முடியாது. பெரிய ஜிப்பா போடுறது பெரிய கஷ்டமான வேலையா? ஒரு தலப்பா தலையில் சுற்றிக்கிறது பெரிய கஷ்டமான வேலையா? என்ன மகானவர்? அவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால முதல்ல நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்லக்கூடியது உண்மை என்று வைத்து கொண்டால் கூட அது இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதுக்கு தான் பொருந்துமே தவிர அவங்கள மகான் என்று சொல்லலாம். ஏன்? இறை தூதர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டு விட்டது. அப்படி இல்லாதவர்களை பிடித்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஒருவரை மகான் என்று நம்ம முடிவு பண்ண இயலுமா? இறந்து போன பிறகும் உயிரோட வாழுகின்ற பொழுதும் ஒருவரை மகான்டே முடிவு பண்ண இயலாது. முடிவு பண்ண இயலாதுங்கும் பொழுது அவர் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரு பரக்கத்தானதாகிவிடும். அது சாதாரண பொருள் இல்லை. ₹1 காயின் தான். அது யார் கையில் தொட்டு தந்தாலும் அதுதான். அது எந்த டெஸ்ட்டில் கொண்டு பார்த்தாலும் அதில் ஒன்றுமே இருக்காது. டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது.
நீங்களா ஒரு கற்பனையாக இல்லாத ஒரு மதிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களே தவிர அதில் அல்லாவிடத்துலையும் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. ஒரு ரூபா காயனுக்கு ஒரு ரூபாயுடைய மதிப்பு தான் அது, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இல்லாத ஒன்று இருப்பதாக ஒரு பொய்யான ஒன்றை நம்பக்கூடிய அடிப்படையில் செய்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வழங்கி கொள்ளணும், பெரியார் மகானுடைய பொருள்கள் புனிதம்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். இவரெல்லாம் பெரியார்னு ஒன்று சொல்லி தந்தது யாரு? நாவூரில் அடங்கி இருக்கிற ஒரு பெரியார்னு குரானில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா? நம்ம அப்பம் பாட்ட தாத்தா மருவா பெரியார் பெரியார்னு சொல்லிட்டாங்களே தவிர நான் அது உண்மைன்னு சொல்ல முடியுமா? நம்ம பேரை வச்சு பார்த்தாலே தெரியுதா, கஞ்சா மஸ்தான் அவுளியாங்கிற அவுளியாவுக்கு பேர் என்ன, பீடி மஸ்தான் அவுளியா. பீடி மஸ்தான் அவுளியாண்டு தர்கா கட்டுறதா இருந்தால் எவ்வளோ நாலேஜாக இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். பீடி குடிச்சிக்கிட்டு மஸ்தானா இருக்கிறவன் அவுளியாவை இப்படி இருப்பான்னு கூட யோசனை இல்லாமல் பீடி மஸ்தான் அவுளியாண்டு சொல்கிறாங்க. குரங்கு மஸ்தான், குரங்கு பிடிச்சி ஒருத்தன் ஓடிக்கிட்டு தெரிஞ்சானா, அவனை குரங்கு மஸ்தான் அவுளியான்னு நினைச்சிட்டாங்க, பேரை வச்சு விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அணிப்புள்ள அவுளியா, அணிப்புள்ளையே வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தார் ஒரு மெண்டல், அவருக்கு போய் அணிப்புள்ள அவுளியான்ட்டாங்க. அப்போ நீ அவுளியான்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அவுளியான்னு எப்படி நமக்கு தெரியும்? மறுமையில் தான் தெரியும். இறை நேசர் என்றால் இறைவன் ஒருத்தரை நேசித்தான் என்பது நம்மால் அறிந்து கொள்ள இயலாது. இது முதல் நாள் விளக்கிட்டோம், ரெண்டாவது நாள் விளக்கிட்டோம். அதில் உள்ள ஆதாரங்களை திருப்பி ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாபிக் ஓஞ்சிரும். இப்போ நபிமார்களுக்கு உள்ள விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்பாக சில செய்திகள் வருகிறது. அதிலிருந்து என்ன செய்யலாம், இவங்க ரசூல்லா சம்பந்தப்பட்டதெல்லாம் புனிதம் என்று வேண்டால் வாதாடலாம். ரசூல்லாக்கு இருக்கிறதுனால வேற ஒருத்தனுக்கு கொண்டாந்து சேர்க்க இயலாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர்னு கன்ஃபார்ம். மற்றவங்கெல்லாம் இறைநேசர் என்பது நீனாவை செய்கிற கற்பனை, ஆதாரமற்ற ஒரு விஷயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக என்னவெல்லாம் வருது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தப்பு மாதிரியே தெரியும். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம், அந்த உம்மு சுலைம் என்பவங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்காரங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்கு ஏற்ற வீடு தான் அபூ தல்ஹாவுடைய மனைவி தான் உம்மு சுலைம். அப்போ ஏற்ற வீட்டுக்காரங்க அவங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹதீஸில் வருது, புகாரியில் 6821வது ஹதீஸ், இது முஸ்லீமில் 4300வது ஹதீஸ். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சுலைமுடைய வீட்டிற்கு சென்று அவங்களுடைய வீட்டில் பகல் நேரத்தில் ஒரு தூக்கம் போடுவார்கள். அந்த அம்மா மட்டும் இருக்கிற இடத்துல போய் தூக்கம் போடுவார்கள். தூக்கம் போட்டு என்ன செய்வாங்க, அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நிறைய வேர்த்து அந்த தோல் நாளான விரிப்பில் படுத்து கிடந்தாங்களாம். அது உம்மு சுலைமுடைய படுக்கையாம். அதில் அந்த வேர்வையெல்லாம் வந்த பிறகு உம்மு சுலைம் என்ன செஞ்சாங்களாம், அந்த வேர்வையை எடுத்து புளிஞ்சு ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அதை நோயாளிகளுக்கெல்லாம் அதை கொடுப்பாங்க, நறுமண பொருள்லாம் சேர்ப்பாங்க, அது கொடுத்தா உடனே நோயெல்லாம் குணமாகிவிடும் என்று இது புகாரில் இருக்கிறது புகாரில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதே கருத்து. அது உம்மு சுலைமுக்கே சொந்தமான அவங்களுடைய தனி பெட்ரூம் இருக்கும்ல, அதில் போய் ரசூலுல்லாஹ் படுத்து கிடப்பாங்கலாம் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹதீஸுகள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதில் என்ன கொண்டு வருவாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை புனிதமானது. வேர்வை புனிதமானதுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை சேர்த்து அந்த அம்மா வச்சு அதை நறுமணங்கள் மற்ற இதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வேர்வையை என்ன செய்வாங்க, அதை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டோன்னே அந்த குழந்தைகளுக்கு நோயெல்லாம் தீர்ந்துடும். இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னு ஒரு செய்தி இருக்கிறது. இது ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது, உண்மைதான். இது சரியான ஹதீஸா? ஒரு செய்தி ஹதீஸ் நூலில் இருக்குமையானால் அது சரியான்னு பார்க்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனித்து இருக்கக்கூடாது, மூணாவது சைத்தான் இருப்பான். அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியை பற்றி கேட்கும் பொழுது கூட அதுதான் நாசம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கூட இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணுறாங்க. 2 பேர் தனித்திருப்பார்களே, ஒரு ஆணு பெண்ணு தனித்திருப்பார்களே, ஆனால் மூணாவதாக சைத்தான் இருப்பான். இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சுலைம் வீட்டுக்கு எப்படி போவாங்க, அவங்களுக்கே உரிய படுக்கையில் போய் இப்படி படுப்பாங்க. அது பகல் நேரத்தில் இந்த அம்மா தான் படுத்து கிடக்கிற ஆளுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வேர்வையெல்லாம் புளிஞ்சு போகிற அளவுக்கு வேறு இருக்கும். பார்த்தாலே அந்த செய்தியில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது நமக்கே விளங்குகிறது அந்த செய்தியை பார்க்கும் பொழுது. அப்போ ஹதீஸில் ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு கேட்டால், இது விளங்கி இந்த ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தினோட ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், 25வது சூராவில் 73வது வசனத்தில், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுமையானால், குர்ஆன் சொல்கிறது,
வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் ஓமியானா, குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் விழமாட்டார்கள். குர்ஆன்ல இருக்குண்டா கூட சிந்தித்து பார்ப்பார்கள், கண்ணை மூடிக்கிட்டு விழமாட்டார்கள், விழக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ஹதீஸ்ல இருக்குண்டா கூட நீங்க என்ன செய்யணும், இது இருக்குமா, இப்படித்தான் அர்த்தம், இப்படி ரசூலுல்லாஹ் நடப்பாங்களான்னு சிந்திக்கணுமா. குருட்டுத்தனமாக நீங்கள் விழக்கூடாது என்று 25வது சூறாவில் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமஅத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னை பற்றி ஒரு ஹதீஸை நீங்கள் செவியுற்றால், இது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க, எப்போது ஞாபகத்தில் வச்சுக்கிற வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் கூட குறைய சொல்லப்பட்ட செய்திகள்லாம் கலந்திருக்கிறது. இதெல்லாம் அறிவிப்பாளர் இதையெல்லாம் பார்த்து முடிவு செய்கிறது, அது ரெண்டாவது விஷயம். செய்தியை பார்த்து முடிவு செய்வதற்கு பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. அந்த மெசேஜை பார்த்தாலேயே இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, என் மூலமாக ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுறீங்க, கேள்விப்படும்போது தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் அது சரியானது என்று உங்கள் மனசே சொல்லுகிறது, நல்ல செய்தியா இருக்க அப்படி என்று சொல்லுகிறது. ஓ தலீனுலகு அஷாருக்கும், உங்களுடைய மயிர்கால்கள் முடிகள் எல்லாம் சிலிர்த்து கொள்கிறது. கேட்டவுடனே அந்த செய்தி கேட்டவன் என்ன செய்து, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு அப்படின்னு உங்களுடைய மயிர்கால்கள் சிலிர்த்து கொள்கின்றன. ஓ அபுஷாருக்கு, உங்களுடைய தோள்கள் மேனி எல்லாம் சிலிர்ப்பு அடைகிறது. ஓ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன், இது நமக்கு ரொம்ப நெருக்கமான செய்தியா இருக்கிறத, நல்ல அழகான செய்தியா இருக்குது என்று உங்களுக்கு தெரியவும் செய்கிறது. அப்படி தெரிந்தால் அவுலாக்கும் பிஹி, அந்த செய்திக்கு நான் உரியவன் தான், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி செய்திக்கு நான் உடந்தையானவன் தான், உரியவன் தான். ஒய்தா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் மூலமாக நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், துன்கீர்ஹு குலூபுக்கும், உங்க உள்ளமே அதை மறுக்குது, என்னடா இப்படியுமா நடந்திருக்கு, இப்படியுமா இருக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் பார்த்தாலே என்ன, ரசூலுல்லாஹ்டா யார், இஸ்லாம்டா என்ன, குர்ஆன்டா என்ன, அல்லாஹ்டா என்ன என்று விளங்கி வச்சிருக்கிறோம். ஒரு பொதுவான ஒரு கருத்து எல்லார் உள்ளத்திலையும் இருக்கிறது. அதுக்கு மாற்றமா ஒன்று வருது, ரசூலுல்லாஹ்டா ஒழுக்கம், ரசூலுல்லாஹ்டா நேர்மை, ரசூலுல்லாஹ்டா ஒரு பண்பாடு, ரசூலுல்லாஹ்டா அந்நிய பெண்கிட்ட போய் தனிச்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி துன்கிருஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் மறுக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொன்னதாக என் சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டால், உங்களுடைய மேனிகளும் உங்களுடைய மயிர்கால்களும் அது வெறுக்கிறது. இது கேட்கும்போது இதெல்லாம் இது எப்படி, இது எப்படி நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு இது செஞ்சே இருக்க முடியாத, அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தென்படுகிறது. ஓ தரவுன அன்னஹு மின்கும் பஈத், இது ரொம்ப தூரமாக இருக்குது, நமக்கு ரொம்ப ஒதுக்கி வச்சிட வேண்டியதான், இது பேசுறதுக்கெல்லாம் முடியாது, எடுத்துலாம் யாருக்கும் சொல்ல முடியாது என்று உங்களுக்கு தோன்றுமையானால் ஃபஅன அபஅதுக்கும் மின்ஹு, உங்களை விட நான் அதை விட்டு தூரமானவன், நான் சொல்லியிருக்க மாட்டேன், அது ஏன் சம்பந்தப்பட்டதாக இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க, என் பெயரை பயன்படுத்தி நீங்கள் எந்த செய்தியை கேள்விப்பட்டாலும் அது எப்படி இருக்குன்னு, இஸ்லாத்துக்குன்னு ஒரு பொதுவான ஒரு தோற்றம் இருக்கிறது, ஒரு பொதுவான கருத்து இருக்குது, இஸ்லாம்டா இதுதான் என்று, அதையே தூக்கி தலையில் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கிற கூடாது, நான் சொல்லலைன்னு முடிவு எடுத்துக்கிறங்க. நீங்கள் எந்த புக்கில் நீங்கள் பார்த்தாலும் சரிதான், அந்த செய்திக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அஹ்மதுல 15478வது ஹதீஸ்லையும் 22501வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு ஹிப்பான், பஸார் போன்ற இன்னும் பல நூல்கள்லையும் இருக்கிறது. மிக மிக ஆதாரபூர்வமான வலிமையான அறிவிப்பாளர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அப்போ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இப்போ எடுத்து பாருங்க, உம்மு சுலைம்ங்கிறவங்க ஒரு அந்நிய பெண்ணு, ஒரு இளம் பெண், அவங்க அனசுடைய அம்மாண்டா பார்த்து, அனசு சின்ன பிள்ளை, பணிவிடை செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் பணிவிடை செய்யும்போது சின்ன பையன், அப்போ சின்ன பையனாக இருக்கிறவருடைய அம்மாண்டா எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு சிறு வயசு, ஒரு நடுத்தர வயசு ஒரு பெண்ணு, அவங்க வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் அடிக்கடி போய் பகலில் போய் தூக்கம் போட போவாங்க. அப்படின்னா இது எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சால் அதை வச்சே ஓச்சிருப்பாங்கல்ல இன்னைக்கு எதிரிகள்லாம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் அதை வச்சே என்ன டேமேஜ் பண்ணி இஸ்லாத்தை எதிரிகளோட இப்படி சொல்ல கிடையாது. இப்படிலாம் நடந்திருந்தா லட்டு மாதிரி எடுத்துருப்பான் அவன். யகூதிகள் என்ன செய்வான், என்னோட ரசூலுங்கிறீங்க வர்றா, எதிர்த்து வீட்டில் ஒரு பொம்பளை வீட்டில் படுத்து கொடுத்துட்டு வர்றான்னு சொல்ல மாட்டான். அது என்ன தங்கச்சியா அல்லது ஒரு ஏதாவது ரத்த உறவா உம்மு சுலைமு? ஒன்றும் கிடையாது, ரத்த உறவும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அங்கே போய் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இல்லையா, அதாவது தொடர்ச்சியாக நடக்குமா, அதாவது ரசூலுல்லாஹ் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் போய் படுத்து கிடப்பாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு தன்மை ரசூலுல்லாஹ்வுக்குரியதே கிடையாது.
அப்போ இதை வந்து நம்ம இது புகாரில் 6824 ஹதீஸில் இருந்தால் கூட இதை கேட்கும்போது இப்போ ரசூல்லா சொன்னாங்கல்ல ஒரு அளவுகோல், என்ன மாதிரி உங்களுக்கு தெரிகிறது? இது டூ மச், இப்படி ரசூல்லா வந்து செஞ்சிருக்க முடியாது, இது ஏதோ யாரோ ராங்காக இருந்து ஏதோ பண்ணி, யாரும் நமக்கு தெரியல, யாரோ ஒரு ஆள் ராங்காக இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இது வந்து மெய்யான செய்தியாக இருக்க முடியாது. குரானில் பொறுத்த இப்படி வராது, அது ஆதாரம் ஆத்தண்டிக்க அனைத்துமே சரியானதாக இருக்கும். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒத்த ஆளுக்கு சொல்கிறது தானே, குரான் தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லுவது. ஹதீஸ்னா ஒரு ஆள் 2 ஆள் அறிவிக்கக்கூடியது. இப்போ அறிவிக்கிற ஆட்கள் ஏதோ ஒரு டேமேஜ் இருந்திருக்கு நமக்கு தெரியலை என்று இது மாதிரியான ஒரு செய்திகள் வறுமையானால் இப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன வருதுன்னா, இது வேர்வை, இதை வச்சு தான் வேர்வை பறக்கத்து என்ன செய்வாங்க, இது வேர்வை பறக்கத்து என்று தெரிகிறது. சரி, வேர்வை பறக்கத்துன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்வை கிடைக்குமா? இப்போ உனக்கு ரசூல்லா வேர்வை இருக்கா? இப்போ எங்கே கிடைக்குமா உனக்கு? இப்போ அதை பற்றி பேசுகிற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை ரசூல்லா காலத்தோட முடிஞ்சு போச்சு. இது இப்போ என்னத்துக்கு உனக்கு இப்போ எது? அதனால இப்போ என்ன உனக்கு சம்பவம்? அதை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி செய்தான் உள்ள அவங்க வேர்வையெல்லாம் புரித முடியுதுக்காக பார்க்குற. நீனா மகானுக்குருவ, நீனா மகான்னு சொல்லிட்டு அவர் வேர்வை எடுத்துட்டு செய்கிறாங்க, வேர்வை எடுத்து சட்டைக்கு போதுறாங்க, அவர் கொடுக்குற பொருளுக்கு மோதுறாங்க. இதுக்கு வந்து ரசூல்லா கொண்டாந்து ஆதாரமாக ஆக்குறாங்க. இது முதல் சம்பவமே சரியில்லாமல் ஆயிடுது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒழு செஞ்ச உடனே ஒழு செஞ்சிட்ட தண்ணி இருக்குல்ல, ஒழு செஞ்சு முடித்த தண்ணி, அந்த தண்ணிக்காக வேண்டி சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், மொத்த கழும்பு தண்ணி வடியும்ல, எனக்கு உனக்குண்டு ஆளுக்கு அந்த கீழே வந்து இப்போ பிடிப்பாங்களாம் சஹாபாக்கலாம். அது ஹதீஸில் வருது, புகாரில் 181வது ஹதீஸில் வருகிறது. கானு யக்தத்திலூன அலா வலூஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்ச தண்ணி இருக்குல்ல, வடிகிற தண்ணி, அதற்கு சஹாபாக்கள் சண்டை போட்டுக்குருவாங்க. ரசூல்லா ஒழு செய்யும்போது பக்கத்தில் இருப்பாங்களாம், முகத்தை கழுவுன்னு விடுமா, எனக்கு உனக்குன்னு கையை நீட்டி ஆளுக்கு ஒரு சொட்டாவது படாதா என்று அலைவார்கள். புகாரில் 189வது ஹதீஸில் வருது. அதே மாதிரி வந்து அதே புகாரில் 376லையும் 5859லையும் வேற மாதிரி வருது. எப்படி வருதுன்னா, ரசூல்லா ஒழு செஞ்சாங்க, ஒழு செஞ்ச உடனே வந்து மக்கள் எல்லாம் மனுஷங்க அந்த ஒழு செஞ்ச தண்ணீரை அவங்க எடுத்துக்கொண்டு தங்கள் மேனி பூரா பூசிக்கிட்டார்களாம். அந்த தண்ணியை எடுத்து ரசூல்லா ஒழு செஞ்ச தண்ணியை எடுத்து மேனி உடம்பு முழுசும் பூசிக்கொண்டார்களாம். யாருக்கு அப்போ பூசுறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அவர் என்ன செஞ்சாராம், அந்த தண்ணி எடுத்துப்பார்ல அவர் கையை தடவி அதை மேலே பூசிக்கிட்டாங்க. அப்படியே வருது ஹதீஸில். அது எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபமன் அஸாபஹு மின்ஹு ஷையன், யார் அதிலிருந்து ஒரு ஒரு துளியை பெற்றுக்கொள்கிறாரோ அவர் தமஸ்ஸஹ பிஹி, அதை உடலில் தேய்த்து கொள்வார். ஒமன்லம் யுஸிபு மின்ஹு ஷையன், அப்படி அது கிடைக்காத ஒருத்தராக இருப்பாரே ஆனால் அகதமின் பலலி எதி சாஹிபிஹி, தன்னுடைய சகாவுடைய கையில் உள்ள ஈரத்தை எடுத்து அவர் மேலே எல்லாம் பூசிக்கொள்வார். அப்போ ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்ச தண்ணிக்காக வேண்டி இந்த மாதிரி இப்போ செய்து கொள்வார்கள் என்று புகாரில் 376 5859வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அந்த சபையெல்லாம் பார்த்துட்டு அவர் உருவாங்கிறவர் போய் அவங்க சொல்லுவார், அவங்க காஃபிர்கள்ட்ட போய் சொல்லுவார், அங்கே முகம்மதோட இருக்கிற ஆளுங்க சாதாரண ஆளுக்களை தெரியல, நம்ம எத்தனை தலைவர்களை பார்த்துருக்குறோம், அவர்களுக்கு தொண்டர்கள் கொடுக்குற மரியாதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற விதமாக முகமதுக்கு எதிரி போய் சொல்கிறாருங்க. முகமதுக்கு அப்படி மரியாதை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு மரியாதைன்னா, ரசூல்லா காரி துப்புனாங்கன்னு வைங்க, காரி துப்புனா கையை நீட்டு வாங்குறாங்க. அது சொல்றாரு, அப்படி சொல்றாரு அவர், புகாரில் வருது. எப்படி சொல்றாரு, மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகாமத்தன் இல்லா வகத் ஃபீ கஃபி ரஜுல் மின்ஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்புவார்களே ஆனால் அது யாராவது ஒரு ஆளுடைய கையில தான் விழுவும். அத்தனை பேர் கையை நீட்டுவாங்களாம். காரணம்னு நினைச்சுவாங்க, எனக்கு அந்த எச்சிக்கா வேண்டி அது மாதிரி கையை நீட்டுவார்கள், அதுல போய் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விழுந்தாலும் பரவாயில்லை, தலக்கபிகா வஜிகஹு வஜில்தஹு, அந்த எச்சி எடுத்து மூஞ்சிலையும் உடம்பு முழுசும் தேய்த்து கொள்வார்கள், அப்படி நான் பார்த்தேன். அது மாதிரி இதா அமரதும், அவர் கட்டளை இட்டார்களே ஆனால் அந்த கட்டளைக்கு அப்படி கட்டுப்படுகிறார்கள். ஒய்தா தவல்லா ஒழு செய்வார்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது யக்தத்துலுன அலா வலூஹி, அவங்க ஒழு செய்து வடிகிற தண்ணீருக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று அவரும் சொல்வதாக புகாரில் 2734வது ஹதீஸில் இருக்கிறது. இதை பார்த்தோன்னு என்னவாச்சு பார்த்தீங்களா, ரசூல்லா காரி துப்புன எச்சியை எல்லாரும் மேனியிலே பூசிக்கொள்கிறார்கள்னா எப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாவை புகழ்றோங்கிற மாதிரில அப்படி கொண்டு வர்றாங்க. நீங்கள் என்ன பார்க்கணும், இதில் வேற ஒரு மெசேஜில் இருக்கிற அது ஒரு விஷயம். முதல் விஷயம் இது புகாரில் இருக்கட்டும், இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்துக்கும் அவங்களுடைய போதனைக்கும் ஏற்றதாக இருக்குதா, அது வந்து எதிர்த்த முறையில் இருக்கா? இது மாதிரி ரசூல்லா இது மாதிரி விஷயங்களை உண்டாக்குவதற்கு ரசூல்லா வந்தாங்களா, இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே மத குருமார்களுங்கிற பேரில் அதை ஒழிக்க வந்தாங்களா? இஸ்லாம்ன்ற அந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டது எதுக்காக வேண்டி?
காரித்துப்புற சளியெல்லாம் எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிக்கிறதுங்கிற ஒரு மார்க்கத்தை ரசூல்லா கொண்டு வருவார்களே. ஆனால் இது அந்த மாதிரியான ஒரு மார்க்கமாக உங்களுக்கு தென்படுகிறதா? நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கம், நீங்கள் குரானை ஒரு ஆதியிலிருந்து ஒரு அந்த வரைக்கும் ஒரு தடவை படித்திருந்தால், அர்த்தத்தோடு படித்திருந்தால், இது சரின்னு அந்த குரானுடைய கான்செப்டுக்கு இது ஒத்தது உங்களுக்கு படுமா? படாது. இது மாதிரி ரசூல்லா காரித்துப்புனது ஏப்பா நீங்கள் எடுக்கிறேன்னு கேட்கக்கூடியதான் ரசூல்லாவுடைய தன்மையாக இருக்கும். இதில் இன்னமும் ஒரு ரசூல்லாவை புகழணுங்கிற பேரில் ரசூல்லாவுடைய ஆளை புகழணும்னு பார்க்குறாங்களே தவிர அவங்களுடைய கொள்கை குழி தோண்டி புதைக்கப்படுதுன்னு வந்துடுது. இப்போ இதை பார்த்தா நான் என்ன செய்வான், அதுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிடலாமே. இது மாதிரி செய்கிறதா இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? எங்கள்கிட்ட இந்த மாதிரி தானே இருக்குது, அது வேணான்னு சொல்லி தானே இஸ்லாத்துக்கு வர பார்க்குறோம். நீங்கள் உங்கள்கிட்டையும் அது மாதிரி இருக்குண்டா என்னப்பா கேட்பானா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஷுவைப் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் ஒரு வசனம், ஒமா உரீதன் ஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும், நான் எதை தவறு என்று உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேனோ அதை நான் செய்யக்கூடியவனாக நான் வரமாட்டேன் என்று ஷுவைப் நபி சொன்னதாக வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே தடுக்கிறாங்க. எதை தடுக்கிறாங்க? மனுஷனை கடவுளாக்காத, மனுஷனை புனிதமாக்காத, படைச்ச இறைவனை மட்டும் வணங்கு, அதை சொல்வதற்கு தானே ரசூல்லா வந்திருக்கிறாங்க. வந்துவிட்டு நான் எச்சு துப்புனா நீங்கள் மூஞ்சில் தேய்ச்சிக்க, இப்படி சொல்லக்கூடிய காரி துப்புனதை மூஞ்சில் தேய்ச்சிக்கொள்ளு என்று சொல்வது ஒரு நாகரிகமுள்ள ஒரு போதனையாக இது யாராவது எடுத்துக்கொள்வாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சு இருப்பாங்கன்ட்டு நம்ம மனசு சொல்லுமா? யாருடைய மனசும் சொல்லாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவங்களுடைய அந்த நேர்மை, நியாயம், அவங்களுடைய அந்த நமக்கு சொன்ன சுயமரியாதை கொள்கை, இதெல்லாம் விளங்கி வைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி இப்படி தோணாது. அப்ப என்னதான் இதுக்கு மேட்ரு என்று கேட்டால், இந்த செய்திகள் அனைத்திலையுமே ஒரு பிழை இருக்கிறது. என்ன பிழை இருக்குன்னு கேட்டா, இது ஒரு சரியான செய்தி தான். முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற நூல்லையும் ஷுஅபுல் ஈமான்கிற ஒரு நூல்லையும் இருக்கிறது. ஜுஹுரி என்பவர் அறிவிக்கிறார், ஒரு அன்சாரி சொன்னதாக அறிவிக்கிறார். அன்சார்னா சஹாபிகள் பேர் சொல்லாட்டாலும் பரவாயில்லை, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இவ்வளவுக்கு விளக்கமாக அது அமைந்திருக்கிறது. இந்த எச்சி துப்புனது அதுக்கெல்லாம் விளக்கமாக வேற ஒரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது, அது விளக்கம் தருகிறது. எப்படி தருகிறது என்றால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா தவல்ல, ஒழு செய்யும் பொழுது, அவுத்த நஹம, அவங்க சளி காரி துப்பும் பொழுது, அப்போ என்ன செய்வாங்கன்னா, இபுத்ததரு நுகாமத்தஹு ஒலுஹு, ரசூல்லாவுடைய அந்த எச்சிக்கும் அந்த ஒழு செஞ்ச தண்ணிக்கு சஹாபாக்கள் அவசர அவசரமாக என்ன செய்வாங்க, போட்டி போட்டார்கள். ஃபோ மசஹூபிஹா உஜூஹும் ஒரு ஜுலூதகும், முகத்திலையும் தோல்லையும் தேய்த்து கொண்டார்கள். ஃபோ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வரைக்கும் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ரசூல்லா கண்டிச்சது சொல்லப்படலை. அந்த காலத்து அறியாமையிலிருந்து வந்தாங்க அந்த மக்கள், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பெரியார் மகாண்டி இவனையார் சாமியாரை நினைத்து கொண்டு அவன் எச்சு துப்புனா தூக்கி மூஞ்சில் தேய்ச்சிக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு செய்யும்போது ரசூல்லாவுக்கு செஞ்சா என்ன? அந்த காலில் உள்ளவருக்குலாம் வந்தாங்கல்ல, சைதா செய்யலாம், நாங்கள் எவனுக்கு சைதா செய்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு செய்தா செய்ய போகிறோன்னு வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி மக்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நம்ம என்ன எச்சரிக்கைக்கு மூஞ்சில் போட்டு பெரிய மேட்டரா, இது மாதிரி தான் செஞ்சுருக்கிறோமே, இது மாதிரி தான் சாமியார்கள் செஞ்சாங்க, நம்ம செஞ்சு தானே இருக்கிறோம், அது மாதிரி அவங்களுடைய பொருள்களை பயன்படுத்துறதுல ஒரு புனிதமானது தானே என்று அவங்க மனசில் இருந்தது. இது மாதிரி செஞ்சாங்கங்கிற வரைக்கும் இந்த புகாரில் இருக்கிறது. செஞ்சதுக்கு பிறகு ரசூல்லா என்ன சொன்னாங்கங்கிற கூடுதல் விஷயம் எங்கே இருக்கிறது, வேற ஒரு அறிவிப்பில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ கால ரசூல்லா இதை பார்த்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிம தஃபாலுன ஹாகதா, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. காலு, அவங்க சொன்னாங்க, நல்தமிசு பிஹில் பரக்கத்தை, இதன் மூலம் பரக்கத்தை நாங்கள் தேடுறோம், உங்களுடைய பரக்கத்து கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அஹப்பன் யுஹிப்பஹுல்லாஹு ரசூலு, இது அல்ல பரக்கத்து, அல்லாவும் ரசூலும் உன்னைய நேசிக்கணும் என்று நீ விரும்பினால், அல்லாவும் உன்னை விரும்பணும், ரசூலாகிய நானும் உன்னை விரும்பணும் என்று நினைத்தால் இதை செய்யக்கூடாது. ஃபுல் யுஸத்திகில் ஹதீஸ், நான் சொல்ற பேச்சை மெய் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஒல் யு அத்தில் அமானா, அமானிதத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும். வலா யுதி ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காம இருக்க வேணும். இதை செஞ்சா தான் நீங்கள் என்னுடைய அன்பை பெற முடியுமே தவிர, எச்சியை தூக்கி மூஞ்சில் பூசிக்கிட்டா என்னுடைய அன்பை பெற முடியாது. ஒழு செஞ்சதை போட்டு நீங்கள் பூசிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அன்பும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்காது, கோபப்பார்வை வரும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செஞ்ச செயலை நானும் விரும்பவில்லை, அல்லாஹ்வும் விரும்பவில்லை, நீங்கள் செய்கிற செயல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்த செயல் அல்ல என்கிற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பதிவு செஞ்சு விட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு பாதி செய்தியை வைத்துக்கொண்டு பூசிக்கொண்டார்கள்னு பண்ணுறீங்க. பூசிக்கொண்டது ரசூல்லா ஏற்றுக்கொண்டார்களா, அதை கண்டிச்சாங்களா? இது மாதிரியான செயல்களுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பு பெறுங்கப்பா,
ஒழு செஞ்ச தண்ணீர் தூக்கி பூசிக்கிட்டுலாம் அன்பை பெற நினைக்காதீங்க. எச்சரிக்கைக்கு மூஞ்சில் பூசிக்கிட்டு அல்லாவுடைய அன்பை பெற நினைக்காதீங்க. நீங்கள் அல்லாவுடைய அன்பை பெற நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் என்ன செய்யணும்? நான் சொல்ல அறிவுரையை முதல்ல நம்புங்க. அறிவுரையை கேட்டு நடக்கணும். ஒரு ஆளை மதிப்பது வந்து அவருடைய போதனையை கேட்பது தானே தவிர போதனையை மீறிக்கிட்டு எச்சரிக்கைக்கு பூசுறது அல்ல. நான் என்ன போதனை உனக்கு சொல்கிறேன், சுயமரியாதையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், மனிதனை வழிபடக்கூடாது என்று உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் செய்திகளை நீங்கள் நம்பணும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன செய்கிறாங்க? அந்த சம்பவத்துக்கு அவங்களே விளக்கமும் கொடுத்து போடுறாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது? இந்த உழவு கடிச்சிக்கிட்டாங்க, எச்சிக்கு அடிச்சு அதெல்லாம் கிடையாது. பார்த்தவனே அறிவிப்பாளர்னு நீங்கள் பார்க்க வேணாம். இதை ரசூல்லா ஏற்றுக்கொண்டே இருக்க மாட்டார்கள். நம்மளே வழங்கியிருக்கணும். இது கிடைக்காட்டா கூட இந்த முஸன்னஃப் அப்துர் ரஸாக்லையும் ஷுஅபுல் ஈமான்லையும் வரக்கூடிய இந்த அறிவிப்பு நமக்கு கிடைக்காவிட்டால் கூட நம்ம என்ன முடிவு பண்ணணும்? ரசூல்லாவுடைய கேரக்டருக்கு இது சரியானதில். காலில் விழுவந்தா தடுக்கிறாங்க, எந்திரிச்சு நிற்க வந்தால் தடுக்கிறாங்க. ரசூல்லா வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தோன்னா யாராவது எந்திரிச்சா எந்திரிக்காதுங்கிறாங்க, காலில் விழுவந்தா விழுவாதுங்கிறாங்க, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விடக்கூடாதுங்கிறாங்க. இப்படி அவங்கள வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக புகழும்போது நசாராக்கள் ஈசா நபியை எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை புகழாதன்னு எச்சரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கேரக்டரை வச்சு பார்க்கும் பொழுது அந்த சித்திரத்தை செதைக்குது இந்த ஒன்று ரெண்டு செய்தி கடந்துக்கிட்டு. ஒட்டுமொத்தமான அனைத்து ஹதீஸுகளும் ஒட்டுமொத்தமான அனைத்து குர்ஆன் வசனங்களும் அவங்களுடைய கேரக்டரை நமக்கு எப்படி காட்டுகிறதோ அதை போட்டு டேமேஜ் பண்ணக்கூடிய விதமாக ஒரு 10-15 ஹதீஸுகள் வந்து என்ன செய்யுது? இதை புளிஞ்சது அழிச்சுப்படுதா இல்லையா? என்னோட அப்படி சொன்னாங்க, நம்ம மைக்கேல் ஜாக்சன் இதை போட்டு தண்ணியை குடிச்சாங்க நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது கேவலமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரசூல்லா அது மாதிரி செஞ்சாங்கன்னு வருதுன்னு ஒருத்தர் நினைக்க மாட்டானா? அது மாதிரி ஒரு மார்க்கத்தை சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடுமா? அப்படியான ஒரு மார்க்கத்தை எல்லாம் சொல்லுவானா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்தாலும் இதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லைன்னு வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூல்லா வந்து ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரத்தம் குத்தி எடுக்கிறன்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில். என்ன செய்வாங்கன்னா அரபுகள்கிட்ட வந்து அந்த ரத்தம் அதிகமாக இருக்கும்ல, ரத்தத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் நோய் குணமாகும்னு அந்த காலத்தில் நம்பினாங்க. அது சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூஃப் இருக்கா இல்லை நமக்கு தெரியல. ஆனால் ரத்தம் குத்தி வாங்குதல்னு ஒரு நடைமுறை இருந்தது. தலையில் என்ன செய்வாங்கன்னு ஒரு கொம்பு மாதிரி வச்சு உறிஞ்சி எடுத்துருவாங்க. கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சோன்னு கொஞ்சம் ராகத்தாக இருக்கும்னு நினைக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ் இதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த நாட்டில் உள்ள வைத்திய முறை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க. ரத்தம் குத்தி எடுத்த உடனே அப்துல்லா இப்னு சுபைரை கூப்பிட்டு நீ கொண்டு போய் என்ன செஞ்சிருத கீழே கொண்டு யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டு வா, மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வான்னு ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அவர் என்ன செய்ய யாருக்கும் தெரியாமல் எங்கே கொண்டு போய் புதைக்கிறது அப்படின்னு குடிச்சு விட்டான். அதை யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை அவருக்கு தேடி தேடி பார்த்தாரோ யாருக்கும் தெரியாமல் கொண்டே ரசூலுல்லாஹ் புதைக்க சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் கொண்டே புதைக்கிறேன்னா இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் வேற நினச்சிக்கிட்டு அது மாதிரி செஞ்சுட்டாரு. அதை ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து இப்போ சொன்ன பிறகு அதை பாராட்டினாங்க. உனக்கு ஒரு நோயுமே வராது என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு கதையை சொல்லி கொண்டு பார்த்தீங்களா ரத்தம் ஹராமு, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் புனிதமான சாப்பிடலாம். இப்போ ரசூலுல்லாஹ் ரத்த கடையில் வச்சு விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இருந்தாலும் இப்போ என்ன இப்போ கிடைக்க ரத்தம் இப்போ தான் இருக்கா? இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கிடைக்குமா? அது குடிக்க முடியுமா? அப்போ ரத்தம் குடிக்கக்கூடியவர்களாக என்ன செய்கிறாங்க? நமக்கு சித்தரிக்கிறார்கள். ஆனால் இதனுடைய தன்மை என்ன? இது என்னன்னு கேட்டால் அவர் செஞ்சது நெசம், செஞ்சதாக ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் ஒரு பேசிக்கை விளங்கியிருந்தால் அந்த ஹதீஸ் எடுத்தற்போல தள்ளிடலாம். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து லிக்விடாகவே இருக்காது, எடுக்க உறைஞ்சி போயிடும். ரத்தம் என்ன செஞ்சிடறேன், ரத்தம் ஆட்டு ரத்தம் அறுத்திகள்னா என்ன செய்கிறேன் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அல்வா மாதிரி கட்டி மாதிரி போயிடும். அதில் தண்ணியாகவே என்ன செய்யாது, அது இருக்காது. உறைந்து போகக்கூடிய தன்மை ரத்தத்துக்கு இருக்கிறது. அந்த உறைஞ்சு போகிற தன்மை இருக்கிறனால தான் நம்ம ஆக்சிஜன் ஆகணும் சாக மாட்டேங்கிறோம். உறைஞ்சி நிப்பாட்டிடுது. உறையிற தன்மை இல்லைன்னு வைங்க, ஒரு பிளேடு அறுத்தா கூட நம்ம செத்துருவோம். ஏன் வந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுறதை நிப்பாட்டுறதுக்கு அல்ல என்ன செய்யறான், உறைந்து போகக்கூடிய தன்மையை கொடுத்து ஒரு அளவோடு நிப்பாட்டிடுறான், மறுபடியும் ரத்தம் கசியாமல். அது அல்ல அந்த ரத்தத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு தன்மையை கொடுத்து வச்சிருக்கிறான். இப்போ ரத்தம் குத்தி வாங்குறது என்ன செய்வாங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்களா, உறிஞ்சி ஊற்றுவாங்க. ஒரு ஆளுக்கு ரத்தம் குத்தி ஒரு 50 ரூபாய்க்கு மேலே எடுக்கணும். ஒரு தடவை ஊற்றிட்டு மரம் எடுக்கிறதுக்குள்ள அது கட்டியாக போயிடும். அது கட்டியாக சேர்ந்து தான் இருக்குமே தவிர குடிக்கிற மாதிரி மேட்டராக இருக்காது. பேசிக்கை பார்த்தாலேயே ரத்தம் வந்து என்ன செய்யாத ஒரு தட்டு வச்சு உறிஞ்சி குடிக்கிற மாதிரி தன்மையில் அது வரவே வராது. வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த சம்பவத்தில் ஹாக்கிம்லையும் முஸ்னது பஸார்லையும் அபூ யாலாவுலையும் இந்த சம்பவம் வருது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா செஞ்ச அதை கொண்டு ஊற்றிட்டு வர சொன்னோன்னே எங்கே அப்படின்னோடனே நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. குடிச்சிட்டேன்டவுடனே லிம ஷரிப்த தம இதை மறைச்சிடுறாங்க. ரத்தத்தை நீ எப்படி குடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வயலுன் லின்னாசி மின்க,
வயலுன் லக்கமினன்னாஸ், உனக்கும் கேடு உண்டாகட்டும், மக்களால் உனக்கு கேடு, உன்னால மக்களுக்கு கேடு, நீ செஞ்ச வேலையினால. வயலுங்கிறாங்க, வயலுன்லில் முசல்லீன் வயலுன்லில் முத்தஃபிஃபீன் குர்ஆன்ல எல்லாம் சொல்றானே, அளவு நிர்வகிகளை மோசடி செய்பவர்களுக்கு வயலு என்ற கேடு காத்திருக்கிறது. அந்த கேட்ட சொல்றாங்க, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு நாசம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்காம அந்த ஆள் ரத்தத்தை குடிச்சு விட்டாருன்னு அப்படிலாம் இருப்பாங்க. ஏன் ஜாஹிலியாவுல இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். நம்மள மாதிரி பாரம்பரியமா வந்துடல. அந்த மாதிரி அவங்க ரத்தம் குடிக்கிறது தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கிடைக்குமா அப்படித்தான் பெரியார் மகானெல்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த காரணத்தினால அவர் ரத்தத்தை குடிச்சு வேண்டாம் இருக்கலாம், முழுங்காட்டா கூட தண்ணியா இல்லாட்டோ கட்டியா கூட இப்படி முழுங்கி இருக்கலாம்னு வைங்களேன். அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உனக்கு கேடுன்னு சொன்னாங்க. ஹாக்கிம்லையும் பஸார்லையும் அபூ யாலாவுலையும் என்ன வருதுன்னு கேட்டா, வயலுன் லின்னாஸி மின்க வயலுன் லக மினன்னாஸ், உன்னால மக்களுக்கு கேடு, மக்களால் உனக்கு கேடு. உன்னைய பார்த்துட்டு எல்லாரும் யாரும் என்ன கதிக்கு ஆகுறது, இது யாராவது முன்மாதிரி எடுத்துக்கிறவாங்களாப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதை கேடு நாசம் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை அவருக்கு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை விட்டு என்ன பண்றான், ரத்தம் புனிதம் என்ன, இப்படி ரத்தம் விற்கிற மாதிரி இப்போ குடிக்கிற மாதிரி இப்படிலாம் எதுக்கு இதெல்லாம்? இவங்க ரசூலுல்லாஹ் புகழ்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு இங்கே இருக்கிற ஷேக் அஜர்த்து பெரியார் இவங்கெல்லாம் புனிதமானவங்கன்னு நம்ப வச்சுப்படுறது. அதனால் அஜர்த்து கையை கொடுக்குற போட்டி போடுவாங்க. பெருநாத்துலகம் முடிஞ்சோன்னு அப்படி அசர்த்தை தொட்டா என்னமோ, என்ன அசர்த்தை தொட, அவர் மனுஷன் தானே, அவர் தொட்டவனுக்கு என்ன கிடைக்க போகுது, எந்த அசர்த்தை அவர் கேட்டுமே, அவர் போய் தொட்ட, அவர் ஒரு மனுஷன், அவரை விட நீங்கள் எவ்வளவு நல்ல ஆளுங்க இருப்பீங்க, அசரத்தை விட தொழக்கூடிய மக்கள் எவ்வளவு நல்ல ஆளுகளா இருப்பீங்க. அதை விட எவரையும் போய் தொடுற, நீ அவர் தொட்டதுனால புனிதம் நினைக்கிற, அவர் ஒரு மனிதர், கெட்டவராக கூட இருக்கலாம், எதை நல்லா ஓதுறாருன்னு இமாமா போட்டு வச்சிருக்கமே தவிர அவர் இறையச்சம் உடையவர், அவர் தான் டாப் பண்ணி தான் எடுத்துக்கிற முடியுமா, அவர் தான் நல்லடியார்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த மாதிரிலாம் செய்யற, இதுக்கு தான் இது இந்த ஆதாரங்கள்லாம் காட்டுறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, உம்மு ஐமன் ஒரு அம்மா வந்து வயசான அம்மா ரசூலுல்லாஹ் வீட்டில் அவங்க பணியாளராக இருந்தாங்க. சில அறிவிப்புல அவங்க வளர்ப்பு பால் குடி தாய் என்றும் சில அறிவிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவுல அந்த யூரின் போகிறாந்தா ஒரு பாத்திரத்தில் ஒரு யூரின் போகிறதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போட்டு காலையில் கொண்டு என்ன செய்வாங்க, ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு அந்த ஹதீஸ்ல வருது. அப்போ அந்த மாதிரி கூட்டு வச்சிருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, தாகமாக இருந்துச்சான், அதை மூத்திரத்தை குடிச்சிருச்சான். அப்படியே யார், இந்த உம்மு ஐமன்ங்கிற அம்மா வந்து, ஆனால் சிறுநீர் தெரியாதான், சிறுநீர் தெரியாமல் அதை எடுத்து குடிச்சிருச்சான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னவொன்னே என்ன செஞ்சாங்களாம், ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சிரிக்கவே செய்வாங்க இதுக்கு, இது கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களாம். சிரிச்சு என்ன செஞ்சாங்களாம், உன் வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை வரவே வராது, ஒரு காலத்துலையும் உனக்கு வயிற்றுல பிரச்சனை வராதுன்னு சொல்லி இந்த உம்மு ஐமன் சம்பந்தமாக ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த தப்லீக் தாலீம் தொகுப்பு இருக்குது, அதில் கூட எழுதி வச்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் சுத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் சுத்தம்னு தலைப்பு கொடுத்து நினைக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தம்னா அது எங்கே கிடைக்கும் தெரியல. சிறுநீர் என்ன எப்படி ஆக்க பார்க்குறாங்க, இந்த மார்க்கத்தை எவ்வளோ அற்புதமான ஒரு மார்க்கத்தை நாசமாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு செய்தி எழுதி வச்சுக்கிறாங்க. யூதர்கள்லாம் இருந்தாங்க, பொய் சொல்கிறவங்கலாம் இருந்தாங்க, கட்டுக்கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது கட்டுக்கதை. இது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உம்மு ஐமன் என்பவர்கிட்ட இருந்து யார் சொல்றாருன்னு கேட்டால், நபீஜின்னு ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார். உம்மு ஐமன் சொன்னதாக யார் அறிவிக்கிறார், நபீஜுங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த நபீஜி என்பவருக்கும் உம்மு ஐமனுக்கு சம்பந்தமே இல்லை. உம்மு ஐமன் மௌத்தா போய் ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் இவர் பிறக்கிறாரு. இவர்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லியே இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட அறிவிக்கிறதா இருந்தால் எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்கணும்ல, சந்திப்பு இருக்கணும்ல, அவர் காலத்தில் வாழ்ந்துருக்கணுமா இல்லையா? நான் வந்து என்னென்ன அறிவிக்கிறேன், காந்தி என்கிட்ட சொன்னார்னு அறிவிச்சா எடுத்துக்கிறீங்களா? ஓன்ட்டு எப்படி காந்தி சொல்லுவார், நீ அதுக்கு முந்தைய காந்தி மூத்தா போயிட்டான்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ காந்தி சொன்னதாக நான் அறிவிப்பதாக இருந்தால் காந்தியோட நான் இணைஞ்சிருக்கேனே, சமகாலத்தில் வாழ்ந்து சந்தித்திருக்க வேண்டும். அப்போ உம்மு ஐமன் சொன்னதாக அறிவிக்கிற நபீஜின்ற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி உம்மு ஐமன் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாரு. அவர் நீ உம்மு ஐமனை பார்த்துருக்கேனா இல்லைங்கிறாரு. அவர் யாரு, இந்த நபீஜிங்கிறாரு உம்மு ஐமன் காலத்துக்கு பிறகு பிறந்தவர், அவர் சந்திச்சதும் கிடையாது. சரி, இவர் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஆள் அபு மாலிக் நகைன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் வந்து பலவீனமான ஒரு ஆள், ரெண்டு பலவீனம் அந்த செய்தியில் இருக்கிறது. இப்படியான பொய் செய்திகளை வைத்துக்கொண்டு ரத்தம் சுத்தம், சிறுநீர் சுத்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதியே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், எப்படிப்பட்ட மார்க்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த பையத்தை ரிதுவானை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு மரத்தடியில் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அதாவது தூதர் அனுப்பி வைக்கிறாங்க உஸ்மானை, அவங்க திரும்பி வரலை, அவரை கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க தூதரை கொலை பண்ணியிருப்பார்களே, ஆனால் நம்ம யுத்தம் செய்யணும்,
யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கு உறுதிமொழி தர்றீங்களோ உறுதிமொழி தாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அது உஸ்மான் அவங்க கொள்ளால திரும்பி வந்துடுறாங்க, யுத்தம் நடக்கலை. அப்போ அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன இது பாயு உனக்கு தகுத்த ஷஜரா, இந்த மரத்துக்கு கீழே உங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த மரத்தடியில் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கடைசி வரை நிற்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குர்ஆனில் 48வது சூறாவில் 18வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ அந்த மரம் ஒரு புனிதமிக்க மரமாக ஆகிவிட்டது. எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து உடன்படிக்கை எடுத்தாங்களோ அது ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் வர்ற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல அந்த மரம் இருந்துச்சு, இந்த மரத்துக்கிட்ட தான் ரசூலுல்லாஹ், மரமே காணோம், இந்த இடத்துல மரம் இருந்தது, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தாங்கன்ட்டு அங்கே போய் ஸ்பெஷலாக தொழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ தாபியின்கள் காலத்தில், சஹாபாக்கள் காலத்துக்கு அடுத்த தலைமுறையில் வரும்பொழுது ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னு வைங்களேன், போகும்போது அந்த வழியில் இருக்குமா, இங்கே தான் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு இடத்த காட்டி அங்கே போய் தொழுகிறதும் அதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கறதும் அது ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு புனிதப்படுத்துறது, புனிதமான இடம் என்று அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது சம்பந்தமாக தாரிக் இப்னு அப்துர் ரஹ்மான்கிறவர் அறிவிக்கிறார். இது புகாரில் 4163 4164 ஹதீஸில் விவரமாக இருக்குது, பார்த்துக்கிறங்க. அதில் என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், நான் வந்து ஹஜ்ஜு செய்வதற்காக போனேன், போகும்போது ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொழுகிறாங்க, போய் போகிற ஆண்டவே தொழுக பக்தும் இல்லை, தொழுக டைமும் இல்லை, ஒரு லொஹர் அசர் அது மாதிரி இருந்தால் அந்த தொழுகன்னு எடுத்துக்கலாம், பர்பஸாக அந்த இடத்துல தொழுகணும்னு போய் தொழுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து போகிற வழியில் இருக்கிறது தொழுகிறாங்க. மாஹாதல் மஸ்ஜித், என்ன இந்த இடத்துல ஒரு சிறப்பு தொழுகை தொழுகிறாங்களே அப்படின்னோடனே, ஆதிஹி ஷஜரத்து பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தருளுவான், இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, இந்த மரத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடமாக்கும் அப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் என்ன செய்கிறேன், அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, தாரிக்கு சொல்கிறாரு, தாபீன்களில் சிறந்த 4-5 பேரில் இந்த சயீத் இப்னு முஸையப் ஒரு ஆள், அவங்க தகப்பனார் முஸையப் வந்து சஹாபி, அவர் இந்த மரத்தில் உடன்படிக்கை எடுத்த ஒரு ஆள். இந்த சயீத் இப்னு முஸையபுடைய வாப்பா இருக்கிற முஸையப், அவரும் இந்த மரத்தில் உடன்படிக்கை எடுத்த ஒரு ஆள். அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி உங்கள் வாப்பாவெல்லாம் உடன்படிக்கை எடுத்துருக்குறாங்களே, அந்த மரம்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க போய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன சரியாண்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் வாப்பாவே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அந்த உடன்படிக்கையில் கலந்துக்கிட்டாங்களே அவங்க அடுத்த வருஷம் நாங்கள் ஹஜ்ஜிக்கு போனோம், ஹஜ்ஜிக்கு போகும்போது அந்த மரம் எதுன்னு பார்த்தோம், அந்த மரம் எதுன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் காலி பண்ணி சொல்லிட்டாங்க போல இருக்கு, அந்த மரத்தையே காணா, எங்களுக்கு அந்த மரத்தை கண்டுபிடிக்க யார் சொல்கிறா, அடுத்த வருஷமே எப்போ இந்த பையத்தர் ரிலுவான் நடந்ததோ அதுக்கு மறு வருஷமே நாங்கள் போனால் அப்படி ஒரு மரமோ அந்த இடத்த அடையாளமோ ஒன்றுமே எங்களுக்கு காண முடியவில்லை அப்படின்னு எங்கள் வாப்பா எனக்கு அந்த சஹாபி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு அந்த மரம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ, சஹாபாக்கள் யார் அந்த இடத்துல உடன்படிக்கை எடுத்தாங்களோ அப்போ இல்லாத ஒரு மரம் பின்னாடி எப்படிப்பா வரும், பொய்யா உண்டாக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு புனிதத்துவம் இருந்திருக்குமே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை காப்பாற்ற சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அடுத்த வருஷம்லாம் ரசூலுல்லாஹ் உயிரோடு தானே இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் போகும்போது அந்த மரத்தை காணாண்டவுன்னு கண்டுபிடிங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்தையாவது ரசூலுல்லாஹ் ஒரு அடையாளம் மார்க் பண்ணி அது ஒரு புனித இடம்னு அறிவிச்சிருப்பாங்களா இல்லையா? அதை எங்களுக்கு அப்படி சொல்கிறாரு. இன்ன அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஅலமுஹா, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு தெரியவில்லை, வ அலிம்துமுஹா அன்தும், அது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு அப்படி ஒரு மரத்தை காணான்னு திரும்பி வந்துட்டாங்க, மரத்தை போய் பார்த்துருக்குறாங்க, மரத்தையே காணா, திரும்பி வந்துட்டாங்க. இவங்க பின்னாடி உண்டாக்கியிருக்காங்கன்னு விளங்குது. இவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இதான் மரம் இதான் அந்த இடம்னு சொல்லி பொய்யா உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்பவே பொய்யா உண்டாக்குனா இப்போ என்னென்ன உண்டாயிருக்கு இதை நம்ம பார்க்கிறோம். இது புகாரில் 4163 64 இருக்கு, 4162 இருக்கிறது. அப்போ இது மாதிரி இந்த இதுக்கு மரத்துக்கு புனிதம் இதெல்லாம் கிடையாது, பின்னாடி உண்டாக்குறது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மக்கள் கேட்டாங்கல்ல, தாத்து அன்பாத்துன்னு ஒரு மரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தாத்து அன்பாத்துன்னு ஒரு மரம், அந்த மரத்தை புனிதமான மரம் என்று அந்த ஜாகிலியா மக்கள் நினைத்து கொண்டு அதில் வாழை இதெல்லாம் கட்டி தொங்க போடுவார்கள். அதில் வாழை கட்டி தொங்க போட்டு போயினோம்னா போரில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க, இஜால்லனா தாத்து அன்வாத்தின் கமாலகம் தாத்து அன்வாத், அவங்களுக்கு இந்த தாத்து அன்வாத் மரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ மரத்தை ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் தானே, ரசூலுல்லாஹ் ஏற்பாடு அவங்களா ஒரு மரத்தை காட்டி செய்யலை, ரசூலுல்லாஹ்ட்ட தான் கேட்குறாங்க, நீங்களா ஒரு மரத்தை எங்களுக்கு உண்டாக்கி தாங்கண்டு. இந்த மரத்தை புனிதமாக்குறது இல்லைங்கிறதுனால தான் இது அப்படியே மூசா நபி கிட்ட மக்கள் கேட்டாங்களே அந்த மாதிரி கேட்குறீங்க, அடுத்தவனை பார்த்து காப்பி பண்ணி இங்கே திணிக்க பார்க்குறீங்க. இது அச்சு அசலா மூசா நபி இடத்துல அந்த மக்கள் கேட்டாங்களே, அவங்களுக்கு பல தெய்வம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பல தெய்வத்தை உண்டாக்குன்னு கேட்டாங்களே, அதே மாதிரி கேட்குறீங்க ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் எப்படி மரத்தையும் மண்ணையும் பொருளையும் புனிதப்படுத்த சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க? இந்த மாதிரியான புனிதப்படுத்தல் மேட்டுக்கு என்ன இல்லை, இடமே அது மார்க்கத்துக்கு இடமே முன்னே சொல்லியிருக்கிறது. திருமதியில் 2106வது ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இந்த சஃபா மர்வா இதையெல்லாம் காட்டிக்கின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முடி சொன்னோம் இல்லையா, முடியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அது பறக்கத்தான முடின்னு சொல்லி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருக்குது, பாலஸ்தீனில் இருக்குங்கிறாங்க, துருக்கியில் இஸ்தம்பூலில் இருக்குங்கிறாங்க, காஷ்மீரில் இருக்குங்கிறாங்க, என்னைக்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலையும் இந்த மாதிரி சில சஹாபாக்கள் அந்த முடியை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் கிடைக்கிறது. அதை பார்த்தாலே அதுலேயே நமக்கு டவுட் உண்டாகி போயிடும். என்ன டவுட் உண்டாயிரும்னு கேட்டால், முதல் விளங்கிக்கிறன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை பொறுத்த வரைக்கும் அவங்க முடி நரைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் முடி நரைக்கவே கிடையாது. மொத்தத்தில் தாடி தலைமுடி எல்லாத்துலேயும் சேர்த்து 20 நரமுடி கூட இல்லை. மொத்தத்துக்கும் தலைமுடியும் தாடி எல்லாமே சேர்த்து 20 நாள் எண்ணி பார்த்தா கூட 20 இருந்தால் தெரியாது. முதல்ல 20 தான் மொத்தமாக இருந்துச்சுன்னா கிளப்பி அது அப்படி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். 20 இருக்கிறவங்க போய் சாயம் பூசுவாங்களா? முதல்ல 20 இருந்தால் தெரியாது, கருப்பாக தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முடி மௌத்தா போகிற வரைக்கும் அவங்களுடைய தாடியிலையும் தலைமுடியிலையும் வெள்ளை இல்லை. அது புகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3547 3548 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் லைஸபி ரஸிஹி வ லிஹியத்திஹி 20 ஷாரத்தன் பைலா, அவங்களுடைய தாடியிலையும் தலைமுடியிலையும் 20 வெள்ளை முடி கூட இருக்கவில்லை. இதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சாயம் பூசுவாங்களா? தலைமுடி தாடிக்கெல்லாம் கலர் பூசுவாங்களா? கலர் பூசுறது மார்க்கத்தில் சுன்னத்து இருக்கிறது. நரைச்சி போச்சுன்னா வெள்ளையை வச்சுக்க கூடாது. டார்க்கு கருப்பை தவிர ஏதாவது ஒரு கலரை போட்டு என்ன செய்யணும், அதை மாற்றி கொள்வது சுன்னத்து இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சாயம் பூசி இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது, சாயம் பூசுறா எதுக்கு சாயம் பூசணும்? அவங்க எப்பவும் கருப்பாக இருக்குமே, எதுக்கு அவங்க ஏன் சாயம் பூச போகிறாங்க? சாயம் பூசுற வெள்ளையை போனாலுக்கு தானே அதெல்லாம் தேவை என்று சொன்னதாக புகாரில் 3550வது ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு சொல்லி உம்மு சுலைமு, உம்மு சலமா, அபூ தல்ஹா இவங்கெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட காட்டுறாங்களே, அது சிவப்பு கலர் முடியா இருக்கு. அதில் ஷாருன் அகமருண்டு வருது. ரசூலுல்லாஹ் சாயமே பூசலை. சாயம் பூசாத ஒரு ஆள் நரைக்கவும் இல்லை. கருப்பு முடி தான் அவங்க முடியா இருக்க முடியும். அது நரைக்கிறது கலர் மாறுறதுலாம் தலையில் இருக்கும்போது மாறினா தானே தவிர கருப்பாக வெட்டி எடுத்துட்டுன்னா அப்புறம் நரைக்காது. அது விளங்குதா? ஒரு ஆள் முடியை 25 வயசில் வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்கன்னா 50 வயசில் வெள்ளையா போயிருமா? அது வெள்ளையா போகிறதுக்குலாம் என்ன இருக்கணும், இங்கேருந்து ரசாயன மாற்றம் கடத்தப்பட்டால் தான் அந்த முடிவுடைய கலர் மாறும். உடம்புல இருந்தால் தான் மாறுமே தவிர 25 வயசில் வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு 10 வருஷம் 100 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். வளர்ந்தா கருப்பாக தான் இருக்கும். அது நிறைய ஏற்படாது. முடிக்கு என்ன செய்யாது, நரைக்கிறதுக்கு என்ன காரணம்? முடி மட்டும் காரணம் இல்லை, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்லாம் சேர்த்தது தீர்மானிக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உஸ்மான் இப்னு அப்துல்லா சொல்கிறாரு, நான் உம்மு சலமாட்ட போனேன், ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு என்கிட்ட காட்டினாங்க. ஷாராத்தின் ஹுமுரன், செக்கச்செவேர்ந்து அந்த முடி இருந்தது, சிவப்பு முடியை ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு காட்டியிருக்கிறாங்க. அப்போவே என்னஞ்சிருக்குது, முடி இல்லைன்னு விளங்குது. ரசூலுல்லாஹ் முடி கருப்பாக தான் இருந்துச்சு, நரமுடி வரவே இல்லை. அவங்க தலைக்கு சாயமும் பூச மாட்டாங்க. அப்போ சிவப்பாக போகிறதுக்கு வழி இல்லை. சாயம் பூசினா தானே சிவப்பாக போகும். அப்போ நிறையும் இல்லை, நிறைய இருக்குன்ற அந்த 20 முடிக்காச்சும் நிறைய பூசியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போவாது சிவப்பு முடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது பூசினதும் இல்லை, அது நரைக்கவும் இல்லை. நான் 1 2 20 நிறைய இருந்துச்சு, அதுக்கு பூசவும் இல்லை, சாயம் பூசவும் இல்லைன்னா அப்போ என்னவா இருக்கணும், வெள்ளை முடியாக எடுத்து கொண்டாந்து காட்டினா ரசூலுல்லாஹ் முடின்னு ஒத்துக்கிடலாம். அந்த 20 முடியாக இருக்குன்னு நினச்சிக்கிடலாம். கருப்பு முடியாக கொண்டாந்து காட்டினா நரைக்காத முடின்னு வச்சுக்கிடலாம். சிவப்பு முடியை கொண்டாந்து காட்டினாங்கன்னு புகாரில் என்ன வருது, 5896 வருகிறது. சிகப்பு முடியை நாங்கள் பார்த்தோம். 5898 வருது, அஹ்ரஜத்திலே நான் ஷாரன் மின் ஷாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்லூபன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியில் ஒரு தொகுப்பை எடுத்து காட்டினார்கள். ஒரு முடியை காட்டல, நிறைய முடியை காட்டுறாங்க. அனைத்தும் சாயம் பூசப்பட்டதாக இருந்தது. அப்போ சாயம் பூசப்பட்ட ஒரு முடியை என்ன செய்கிறாங்க, அதை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்தா சிகப்பு கலர் சாயமாக இருந்தது என்று புகாரில் 5898 ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இந்த முடியை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை ரசூலுல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இது ஒரு மிஸ்டேக்காக இருக்கிறதுனால அப்படி முரணா வருது. இந்த நியூஸ் கிடையாது. முடியை பாதுகாத்து வைக்கிறது, முடிக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கிறது, அது மாதிரியான ஒரு போதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, செஞ்சிருக்க மாட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தலைமுடி எடுத்தோன்னா எல்லாருக்கும் ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு கொடுன்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு போய் முடி எடுத்துன்னு வச்சாங்களாம். அபூ தல்ஹா கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வச்சு கொடு. இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் உள்ளதா? இன்னொரு அறிவிப்பில் வருது, அவங்களே பங்கு வச்சு கொடுத்தாங்க.
அதுல முரண்பாடு வந்துடும். அதாவது ரசூல்லா பங்கு வச்சு கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ்ல வந்து ரசூல்லா தானாவே பங்கு வச்சு கொடுத்தாங்க, தானாவே பங்கு வச்சு கொடுத்தாருன்னு புகாரில், முஸ்லீமில் 2298 வருகிறது. அபூ தல்ஹா தான் பிரிச்சு எடுத்தாருன்னு புகார் 171 வருது. இப்படி முரண்பாடாக வேற வருது. இதை முடிய கொண்டே பங்கு வச்சு கொடுக்கலாம் ரசூல்லா சொல்லுவாங்களா? இந்த மாதிரியான அந்த புனிதம் இருப்பதாகவெல்லாம் சித்தரிக்கிறது எதுக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மதிக்கிறோம், அன்பு செலுத்துறோங்கிற பேரில் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா மேலே உள்ள அன்பா இதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் வந்து உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களா இருந்தால் ரசூலை பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையை கேட்டு நடக்கணும். அவங்களுடைய இதெல்லாம் ஒரு அறிவுரை மாதிரி, மூத்திரம் சுத்தமானது, ரத்தம் சுத்தம், எச்சி சுத்தம், உடு செஞ்ச தண்ணி சுத்தம், இப்படியெல்லாம் ரசூல்லா சொல்றதுக்கு வந்து இருப்பார்களே. இந்த மார்க்கம் எடுபட்டு இருக்குமா அன்னைக்கு? இதைத்தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோமேன்னு சொல்லியிருப்பானே. அந்த மாதிரி செயலையெல்லாம் ஒழிச்ச காரணத்தினால இந்த மார்க்கம் அப்படி இருந்துச்சு, உலகையே இருந்துச்சு. அதுக்குள்ளே கொண்டாந்து இந்த மாதிரி ஏதோ கரப்ஷனான செய்திகளையா தேர் எடுத்துக்கொண்டு இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க? ஒரு தவறான சித்திரம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன அடிப்படை வச்சுக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பொதுவான ஒரு கேரக்டர் நீங்கள் உண்டாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், குர்ஆனை எல்லாம் படித்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக ஹதீஸை ஒரு புகாரியை ஒரு தடவை ஆதிலிருந்து ஒரு அந்த வரைக்கும் படிச்சேன்னு வைக்க, ஓ ரசூலுல்லாஹ்னா இப்படித்தான் என்று படிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை டேமேஜ் பண்ண மாதிரி 1-2 செய்திகள் அது எந்த நூலில் இடம் பெற்றாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை பாதிக்கிற மாதிரி, அவங்களுடைய நேர்ம நாணயத்தை பாதிக்கிற மாதிரி, அவங்க மோசடி செஞ்சார்கள் காட்டுற மாதிரி எல்லாம் 1-2 செய்தி வந்தால் இது சொருவி இருக்கிறாங்க, இது நுழைச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. என் பெயரை பயன்படுத்தி சொல்கிற செய்தி வந்து நீங்களே வெறுத்து இப்படியுமா ரசூலுல்லாஹ் நடப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய வகையில் சொல்வார்களே ஆனால் அது நான் சொன்னது கிடையாது, என் பெயரில் எவனோ சொன்னது என்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்கன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அதனால இதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடிக்கோ வேற ஒரு பொருளுக்கோ புனிதம் இருக்குன்னு வைத்து கொண்டாலும் அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ரசூல்லா முடின்னு ஒருத்தன் முடி வச்சு, நானும் ஏதாவது முடி வச்சு ரசூல்லா முடினா எப்படி இல்லைப்பீங்க? ரசூல்லா முடின்னு ஒருத்தன் தர்கா கட்டிகிட்டு இருக்கிறான், நானா என்ன செய்யறேன்? ஒரு பெரிய முடி உள்ளாட்டு ஒரு பொம்பளை முடி எடுத்து, பெரிய முடியா இருந்துச்சுல, பொம்பளை முடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும், பெரிய முடி எடுத்து இது வந்து ரசூல்லா முடி அப்படின்னு சொன்னால் அது எப்படி இல்லைப்பீங்க? ஆதாரம் காட்டிங்களா? நீ ஆதாரம் சொல்லப்போ அதே மாதிரி காட்டுமா இல்லையா? நீ முடிக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறப்ப இது ரசூல்லா முடின்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு முடியை ரசூல்லாவுடைய முடின்னு எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லையா நிரூபிக்கலுமா? நிரூபிச்சா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரிஜினல் முடி இருந்தால் தானே அதை நிரூபிக்க முடியும். உயிரோடு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்யலாம்? அவரை டெஸ்ட் பண்ணி இந்த முடிக்கு உள்ள ஆள் இவர் தானே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியா ரசூலுல்லாஹ்வுடைய முடியை ஏதாவது சோதனை பண்ணி இதை கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலாது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை, ரசூலுல்லாஹ்வுடைய பொருள், இன்னும் சொல்ல போனால் அந்த முடி நம்மள்கிட்ட இருந்தால் நமக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. அந்த முடி மட்டும் கையில் இருந்துச்சுன்னு வைங்க, நமக்கு ஒரே செல்வம் தான் ஒரே அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது வறுமையில் கிடந்தாங்க அந்த மக்கள். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவங்கள ஏற்றுக்கொண்ட மக்கள் சாப்பாடு இல்லாமல் நினைஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய போர் வேண்டு ஒருத்தங்க வந்து ஒரு எடுத்துகிட்டு போய் மாவியாக்கள் உமையாக்கள் ஆட்சி காலத்தில் நினைஞ்சாங்க, அதை ஒரு புனிதமாக வச்சுருந்தாங்க, அதை கலவாண்டு போயிட்டாங்க வரலாறுல. அதையே அப்போ அதுக்கு புனிதம் அது இருந்தால் நமக்கு திருட்டு போகாதுன்றாங்க, அதையே திருட்டு போயிட்டாங்க. இப்போ காண வரலாறுல அது இல்லை. அது வந்து ஒரு புலவருக்கு ரசூலுல்லாஹ் போத்துனாங்களாம், அதை வந்து நினைஞ்சாங்களாம், அதை பாதுகாத்து அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவப்படுத்தி வச்சுருந்தாங்க, அதை காணாம். இப்போ எத்தனையோ புனித பொருள்லாம் போச்சு, ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்களா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? தூய்மையான ஒரு மார்க்கம், சுத்தமான மார்க்கத்தில் கொண்டாந்து இந்த மாதிரி பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்யணும்? களை எடுத்து விட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள், சிறந்த மனிதர், மிகச்சிறந்த பண்பாட்டுக்குரியவங்க, மிகச்சிறந்த ஒழுக்க சீலர், அவர்களுக்கு நிகராக ஒரு ஒழுக்க சீலர் உலகத்தில் பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் நீங்கள் புகழலாமே தவிர இது மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வை வெறுக்கத்தக்க விஷயங்கள்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது? புகழக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த சமாதி வழிபாடை நடத்தக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தவறான வாதங்களை வைக்கிறார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.